Hi friends, welcome to So Tasty So Easy. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 3.5 கிலோ எடை கொண்ட ஒரு பெரிய மீனை வந்து சுட்டு தந்தூரி பண்ண போறோம். இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி. ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்! அது எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் தெரியும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணா நம்ம போற எந்த ஒரு புது வீடியோ வந்தாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வாங்கியிருக்க மீன் பார்த்தீங்கன்னா பாறை மீன் வாங்கியிருக்கோம். மேலே உள்ள அந்த ரெக்க பகுதி அப்புறம் செவில் அதையெல்லாம் கட் பண்ணிக்கிறோம். அதே போல் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை இருக்கும், அதையும் கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே போல் மேல் பகுதியை கட் பண்ணுறோம். செவிலையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது மீனோட உடம்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்லாம்பு அப்படின்னு இருக்கும். அந்த செதில்களையெல்லாம் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறோம். எவ்வளோ நல்லா தேய்க்கிறோமோ அவ்வளோ சுத்தமாக மீன் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா சுத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போது வயிற்று பகுதியை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி எடுத்து அந்த இடத்த நல்லா வெட்டி எடுத்துக்குவோம். மேலேருந்து அந்த கீழ்ப்பகுதி வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா குடல் பகுதி இருக்கும், அது நமக்கு தேவையில்லாதது, அதை நம்ம வந்து எடுத்துடலாம் வெளியில். இப்போது இந்த பாறை மீனுக்கு மட்டும் வால்லேருந்து உடம்பு பகுதி வரைக்கும் இந்த மாதிரி மேலே ஒரு அடர்த்தியான ஒரு தோல் மாதிரி இருக்கும். அதை நம்ம கத்தி வச்சு வெட்டி எடுத்துடணும். ஏன்னா இதை வந்து சாப்பிட முடியாது, அதனால் இது தேவையில்லாத இடம். இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடணும். ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா இருக்கும் அதே மாதிரி. ஒரு சைடு வெட்டிட்டு இன்னொரு சைடும் நம்ம அதே போல் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போது லேசாக தண்ணி ஊற்றி அந்த ரத்தத்தை மட்டும் கழுவி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் கல் உப்பு கொஞ்சம், அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறோம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, மீனுக்கு மேலே மீனோட ஸ்மெல் இருக்கும், அதெல்லாம் எடுக்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மீன் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தோன்னா மீனோட ஸ்மெல் எல்லாம் போய் மீன் வந்து சுத்தமாயிடும். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி மீனோட எல்லா பகுதியிலையும் நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாம். மீனோட உடம்பு பகுதி, தலைப்பகுதி, கழுத்து பகுதி, மீனோட உள்பகுதி, வயிற்று பகுதி எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மஞ்சத்தூள் உப்பு மிக்சிங்கை வந்து தேய்ச்சி இன்னொரு தடவை வாஷ் பண்ணிட்டோன்னா நல்லா மீன் வந்து சுத்தமாயிடும். ஸோ இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேய்ச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இது கழுவுனதுக்கப்புறம் மீன் வந்து நல்லாவே சுத்தமாயிடும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் மீனோட உடம்பு பகுதி, தலைப்பகுதி எல்லா இடத்துலையும். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மசாலா தடவுவோம்ல, அந்த மசாலா வந்து மீன் ஃபுல்லாக இறங்கி மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி மீனோட எல்லா இடத்துலையும் நல்லா கோடு போட்டுக்கலாம் கத்தி வச்சு. அதே போல் இன்னொரு பக்கமும் நல்லா எல்லா இடத்துலையும் கோடு போட்டாச்சு. மீனை ஒரு வாழை இலை மேலே வச்சுட்டு இப்போ மசாலா தயார் பண்ணலாம். அதுக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். 3 ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்க்குறோம். இப்போது சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறோம். கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு முழு முட்டையை வந்து சேர்த்துட்டு, லெமன் வந்து ஒரு முழு எலுமிச்சையை வந்து புழிஞ்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா தயார் பண்ணியாச்சு. இந்த மசாலாவை வந்து நம்ம மீன் ஃபுல்லாக தேய்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண அந்த பகுதிகள் உள்ள எல்லா இடத்துலையும் மசாலா போகிற மாதிரி நல்லா மசாலாவை வந்து அந்த உள் பகுதிக்குள்ளே வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால மீனோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லா மீனும் வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த உள் பகுதியில் நிறையா மசாலா வந்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு சைடும் நம்ம அதே போல் மசாலாவை உள் பகுதியில் வச்சுட்டு அந்த வயிற்று பகுதியிலையும் அந்த கழுத்து பகுதியிலையும் கட் பண்ண இடத்துல மசாலா தேய்ச்சிக்கலாம். உள்ளே நல்லா மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மீதி இருக்க மசாலாவை வந்து மீனோட மேல் பகுதியில் நல்லா தேய்ச்சி ஃபுல் கோட்டிங் வந்து கொடுத்துடலாம். இப்போது மசாலா தயார் பண்ணி மீன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லியை குட்டி குட்டியாக நறுக்கி மேலே சேர்த்துக்கலாம். அதே போல் அந்த உள்பகுதி வயிற்று பகுதியிலையும் கொஞ்சம் மல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது மீன் மசாலா போட்டு தயாராக இருக்குது. ஒரு வீட்டுக்கு மணக்கும் பாரு, அந்த மாதிரி கம 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 சமைச்சு மண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்டவன் தம்பிக்கும் தனியாக பொறிச்சு கொடுக்குற. இதுக்கு மேலே நம்ம கீழே விரித்து வச்சுருக்க வாழை இலையை அப்படியே சுற்றி கவர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வாழை இலை எடுத்து அந்த மீனை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். நல்லா டைட்டாக எந்த இடத்துலையும் மீன் வெளில தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கலாம் வாழை இலையை வச்சு. இப்போது நல்லா கவர் பண்ணியாச்சு. இது வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து எல்லா ஷாப்பிங் கடையிலையும் கிடைக்கும். அந்த அலுமினியம் ஃபாயில் வாங்கி இந்த மீன் ஃபுல்லாக இலை எங்கேயுமே தெரியாமல் மீன் எங்கேயுமே தெரியாமல் நல்லா சுற்றி இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த ஸ்டைலில் தான் மீனை வந்து குக் பண்ண போகிறோம். இப்போது மீன் வந்து நல்லா கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு அடுப்பு தயார் பண்ண போயிடலாம். இப்போது மழை காலனால தரை வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கனால நான் செங்கல் அடுக்கி அதுக்கு மேலே நெருப்பு மூட்ட போகிறேன். ஒரு அட்டை வச்சுக்கிட்டு சூடம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போது நெருப்பு மூட்டியாச்சு. இதுக்கு மேலே சின்ன சின்ன சுள்ளிகளை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நெருப்பை உருவாக்கிக்கிட்டு அதுக்கு மேலே விறகுகள் சேர்த்து அதுக்கு மேலே மீன் வைக்க போகிறோம். இது நல்லா எரிஞ்சால் தான் விறகு பிடிக்கும். இப்போ நல்லா எரிஞ்சிட்ருக்கு. இதுக்கு மேலே விறகுகள் வந்து அடுக்கிடலாம். விறகுகள் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் பரவி நெருப்பு எரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மீனை வந்து இதுக்கு மேலே வைக்கலாம். இப்போது நல்லா எரிஞ்சிட்ருக்கு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மீனை இதுக்கு மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து அதே மாதிரி விறகுகளை அடுக்கி மீனை சுற்றி நல்லா கவர் பண்ணி எல்லா இடத்துலையும் நெருப்பு படுற மாதிரி பண்ணிடுறோம். அப்போ தான் மீன் வந்து சுற்றி எல்லா இடத்துலையுமே நல்லா வெந்து அருமையான டேஸ்ட்டில் வரும். இது வந்து ஃபுல் விறகும் எரிஞ்சு ஆஃப் ஆகிற வரைக்கும் மீனை வச்சுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து சீக்கிரமாக எரிஞ்சு போயிடாது. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஃபாயிலாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இதை வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உள்ளே நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தேவையில்லாத அந்த அலுமினியம் ஃபாயிலெல்லாம் மீனை விட்டு சுற்றி எடுத்துடலாம். இப்போ மீன் நல்லா வெந்திருக்கு. அடடா, தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? இப்போ நம்ம வந்து மீனை நல்லா சுட்டாச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இந்த சைடு ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு,
பாருங்கள் உள்ளே நல்லா வெந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கடவுளே, எத்தனை ஆண்டுகள். அடடா, அப்படியே சிக்கன் மாதிரி இருக்கு. சிக்கன் கிரில் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மீன் வந்து வெந்துருச்சு. அந்த ஸ்மோக்கி டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியுது. அதில் சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. அருமை. சென்டர்ல இருக்கா அந்த பீசவை கரெக்டா பிடிக்கிறா. நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. அப்படியே உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஒன்று தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற எந்த வீடியோ வந்தாலும் மிஸ் பண்ணாமல் அப்போ தான் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான அருமையான ரெசிபி வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், டேக் கேர், பபாய். Oh